எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் வரப்போகுது இன்னும் ஃபியூ டேஸில். ஸோ அதுக்கு ஒரு மாடல் டெஸ்ட் அப்படின்றது, ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணோம். அதனுடைய கொஷின் பேப்பரை நான் போஸ்ட் பண்ணுறேங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும். அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கொஷின் பேப்பர் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். குரூப் 2ல் எந்த அளவுக்கு கேட்பாங்களோ அதே அளவுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் அதை விட கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ எதனால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஆன்டிசிபேட்டட் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றது சிலது இருக்கும். அது இல்லாமல் சிலது வந்து எஜுகேட் பண்ணுற மாதிரி சில கேள்விகள் இருக்கும். ஸோ நமக்கு சில விஷயத்தை பற்றி நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக சில கேள்விகள் எடுத்திருப்போம். முக்கியமான ஸ்கீம்ஸு. ஸோ இப்போ ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 100 கேள்விகளில் 25 மேக்ஸ் இருக்கும். 75 கேள்விகள் தான் நம்ம ஜிஎஸ்சில் கேட்க முடியும். ஆனால் நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்துருப்போம். தமிழுக்கு நான் பின்னாடி வரேங்க. ஓகே. ஸோ இது மாதிரி 4 ஃபேக்ட்டு 3 ஃபேக்ட்டு அப்படின்ட்டு சேர்ந்து கொடுத்துருப்போம். ஸோ என்னென்னா, இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறப்ப இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண பாயிண்ட்ஸாக இருக்கும். அதெல்லாம் நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும். இதெல்லாம் முக்கியமானது. ஸோ அதனால் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ இந்த கூற்றுகள் வந்து எத்தனை சரியானது அப்படின்ட்டு இப்போ நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த மாடலில் ஒரு 20 கேள்வி அப்படின்றது எடுத்திருக்குங்க. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கடைசி நேரத்தில் பயமுறுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஓகே. ஸோ இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்பாங்க, லா கமிஷன் பற்றி கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதனால் இதெல்லாம் எடுத்தது. இப்போ லோக்பால் அதை பற்றி கேட்பாங்க. தேர்தல் பத்திரங்கள், கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ நிறையா அடிபட்டுருக்கு. அதனால் அதை கேள்விகள் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. டேஸ் வந்து கேட்கலாம். டேஸும் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ நேஷ்னல் பார்க்கு, ட்ரைப்ஸ் பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆறுகள் பற்றி கேட்குறது. ஆல்மோஸ்ட்டு ஜிஎஸ் பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்டில் இருந்தும் நமக்கு இருக்கக்கூடிய 9+1 யூனிட்டில் இருந்து எல்லாத்துல இருந்தும் கேள்விகள் எடுத்திருக்கு. யூனிட் 8லேருந்து இருக்கும், யூனிட் 9ல் இருந்து, கான்ஸ்டியூஷனில் இருந்து, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய கேட்டிருப்போம். அதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸாக இருக்கும். சரிங்களா? காலை உணவு திட்டம் பற்றி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, எதிர்பார்க்குறது. சயின்ஸில் ரொம்ப பேசிக்காக நம்ம மிஸ் பண்ணக்கூடாத விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்து கொஸ்டினாக கேட்டிருப்போம். ஸ்கீம்ஸ் நிறைய கேட்டிருப்போம். சரிங்களா? ஸ்கீம்ஸு தான் இப்போ எக்கனாமிக்ஸில் ஃபுல்லாகவே கொஸ்டினாக கேட்டுட்ருக்காங்க. எக்கனாமிக்ஸில் அதே மாதிரி மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, அதுலேருந்து கொஸ்டின் இருக்கும். ரெப்போ ரேட் பற்றி இருக்கும். இது மாதிரி இன்ஃப்ளேஷன் பற்றி இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம ஒரு சப்ஜெக்ட்டு படிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பாட்டை கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா எக்ஸாமில் இதுலேருந்து ஈஸியாக கொஸ்டின் எடுத்து கேட்குறாங்க அப்படின்றதுனால இருக்குங்க. சரிங்களா? அது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புன்னகை திட்டம், தொல்குடி திட்டம், நீங்கள் நலமா திட்டம். சரிங்களா? ஸோ நீங்கள் லானா மாதிரி இருக்குது, இமைகள் திட்டம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 30 திட்டம், முக்கியமான திட்டம் போட்டிருக்கு. சரிங்களா? அது கூட மெட்டீரியலாக ஷேர் பண்ணியிருந்தோம். பெண்கள் உரிமை தொகை, கலைஞர் பெண்கள் உரிமை தொகை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மகப்பேறு உதவி திட்டம். சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா ஸ்கீம்ஸ் தான் நம்மளுடைய யூனிட் 9ல் நிறைய கேட்கலாம். அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் எடுத்து கேட்கலாம், எக்கனாமிக்ஸ்லேயும் கேட்கலாம். ஸோ 3 இடத்துல இருந்தும் கேட்கலாம். அப்படின்றக்கப்ப இதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு ஜியாகிரஃபி பாருங்கள், ரெப்போ ரேட்டு. ஸோ ஆல்மோஸ்ட்டு எல்லா பாட்டையும் கவர் பண்ணி கொஷின் வந்து எடுத்திருப்போம். ஜிஎஸ்டியோட ஸ்லாப் என்ன இருக்குது அப்படின்ட்டு, ஏன்ஷியன் மிடிவல் ஹிஸ்ட்ரியிலேருந்தும் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக்காக ஒரு ஐடியா அப்படின்றது வரும் இந்த கொஷின் பேப்பர் பார்க்குறப்ப. தமிழ் வந்து ஜென்ரல் தமிழ்லேயே டைட்டாக கேட்டதுனால தமிழ் பாட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸும் வந்து ரொம்ப முக்கியமாக, அதுவும் எல்லா பாட்டில் இருந்தும் மேக்ஸுக்கும் நம்ம கொஷின்ஸ் எடுத்திருப்போங்க. சரிங்களா? லாஜிக்கல் ரீசனிங் ஆகட்டும், அதே மாதிரி மற்ற குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆகட்டும், எல்லாத்துலேருந்தும் எடுத்துருப்போம். சரிங்களா? நான் ரீசனிங்கு எல்லாத்துலேருந்தும் கொஷின்ஸ் வந்து எடுத்திருப்போம். ஓகே. ஸோ இதுக்கான கீ வந்து நான் கீழவே கொடுத்துருக்கேன். நான் போஸ்ட் பண்ணேன் யூடியூப்பில். அது சரியாக கிளாரிட்டியோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரிங்களா? இது போஸ்ட் பண்ணுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இந்த பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? தமிழ் வந்து வெரி ஸ்டாண்டர்ட், ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும்.
தமிழ்நாட்டில் வேறு எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்மளோட கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். தமிழ் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். தமிழில் இதில் ஒரு 85 அண்ட் எபோவ் எடுக்கிறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும். 90 எடுத்திங்கன்னா சூப்பர். மொத்தமாக இதில் 140க்கு மேலே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எதிர்வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமை 100% கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? தமிழில் 3 பகுதி பகுதி இ 3ல் இருந்தும் ஈக்குவலாக கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கு. எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ்டு கொஸ்டின் தான். ரொம்ப வெளியே போகல. ஒரு 6-7 கொஸ்டின் மட்டும்தான் வெளியே போனது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு 4 கேள்வி கேட்டிருப்போம். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வச்ச மாடல் டெஸ்ட்டில் ஃபேக்ட்ஸ் நிறைய கொடுத்து ரொம்ப டஃப்பாக கேட்டிருப்போம். சரிங்களா? இதில் அது மாதிரி கேட்கல, ஈஸியாக தான் கேட்டிருப்போம். இந்த மாடல் டெஸ்ட் 1, 2, 3 தமிழில் நடந்தது பகுதி இ எல்லாமே யூடியூப்பில் தனியாக ஒரு ஃபோல்டரில் இருக்குங்க. சரிங்களா? ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். வேறு யாரும் இந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் டீட்டெயிலாக எடுத்திருக்க மாட்டாங்க தமிழில். இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நான் அதிகமாக சொல்லலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ தமிழ் எக்ஸலண்ட்டாக இருக்கும் கொஸ்டின்ஸு. நீங்கள் பாருங்கள் ஸ்டாண்டர்ட். இதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் கொஸ்டின் வந்து செட் பண்ணி போட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கும் நான் கீழேவே வந்து கீ கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே கீயோடு தான் நம்ம இப்போ இந்த பிடிஎஃப் போஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு 135, 136 எடுக்கிறீங்க அப்படின்னா கவனப்பிழையில் எங்கேயாவது தப்பு பண்ணுறீங்களா அப்படின்றத பாருங்கள். நம்ம நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணாவே நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கு, அப்புறம் சில்லி மிஸ்டேக்கு, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ 135 இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிட்டாவே நீங்கள் மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஃபுல்லாக எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் மார்க்கு ஒரு 120, 125 தான் வருது அப்படின்னா கூடுதல் கவனம் எடுத்து நம்ம பார்க்கணும். இப்போ எதிர்வரக்கூடிய எக்ஸாமில் ஹார்ட் லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக உள்ளே நம்ம போயிடலாம். சரிங்களா? இந்த காம்படிஷன் முன்னாடி மாதிரி இல்லாமல் ஓப்பன் காம்படிஷன் ஆயிடுச்சு. எல்லார் கையிலையுமே எல்லா மெட்டீரியலும் கிடைச்சிருச்சு. சரிங்களா? உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. எல்லாத்தையுமே சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக வீட்டில் உட்காந்து இதே வேலையாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பணிக்கு போயிட்டு பண்ணுறவங்களுக்கு கடுமையான சவால் அவங்க தான் இப்போ கொடுக்குறாங்க. ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நல்ல டிசிடிஓ போஸ்ட் இருக்குது, லோக்கல் ஃபண்ட் ஆடிட் போஸ்ட் இருக்குது, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ், ஒரு 1000 போஸ்ட்டு, ஃபென்டாஸ்டிக்கான போஸ்ட்டு இந்த குரூப் 2, 2A இருக்குங்க. நல்ல வாய்ப்பு. மெயின்ஸ் வந்து குரூப் 2A வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே குரூப் 2ஓட மெயின்ஸு டெஸ்கிரிப்டிவ் வெரி டஃப், ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். உங்களுக்கு 7 பேப்பரை 300 மார்க்குக்கு எழுதுறதுக்கு சொல்கிறப்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். குரூப் 1 கூட 3 சப்ஜெக்ட் தான் இருக்கும். 7 சப்ஜெக்டை படிச்சுட்டு போய் ஒரு பேப்பர் எழுதுறது அப்படின்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரொம்ப நாள் முன்னாடி குரூப் 2ல் 2 பேப்பர் தான் இருந்தது, 10 சப்ஜெக்ட் போல் இருக்கும். அதை ரொம்ப டஃப்பாக உணர்ந்ததுனால தான் அது 3 பேப்பராக மாற்றினாங்க. ஸோ குரூப் 2 டெஸ்கிரிப்டிவ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் வேலை ரொம்ப முக்கியமான பதவிகள், டிசிடிஓ இது மாதிரியான பதவிகள் எல்லாமே, சப் ரெஜிஸ்டார் இதெல்லாமே. ஸோ காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். டெஸ்கிரிப்டிவ் ரொம்ப தெளிவாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அப்படின்றது வாங்கிடலாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஃபர்தராக பார்ப்பாங்க. தேங்க்யூ.